பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து யோசேப்பு குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் தியானித்து வருகிறோம். சிறப்பாக யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் நேரடியாக ராஜ்ய பாரத்திற்குள் அவர் நடத்தப்படவில்லை. யோசேப்பின் கணவன் மூலமாய் தன் தகப்பனுடைய அன்பை இழந்தார். யோசேப்பின் கனவின் மூலமாய் தன் சகோதரர்களுடைய அன்பை இழந்தார். யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் குழியில் தூக்கி போடப்பட்டார். யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் அடிமையாய் விற்கப்பட்டார். யோசேப்பினுடைய கனவின் மூலமாய் அவர் போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் வேலை செய்தார். யோசேப்பின் கனவின் மூலமாய் அவர் போத்திபாருடைய வீட்டிலே செய்யாத தவறுக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டவராய் இருந்தார். இறுதியாக சிறைச்சாலையில் இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி அவர் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். யோசேப்பு தன் வாழ்க்கையில் அரண்மனைக்காக அல்லது அரண்மனையில் ஒரு வேலைக்காக ஒரு நாளும் அவர் அப்ளிகேஷன் போடலை. ஆனால் தேவ சித்தத்தின்படி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் தகப்பனுடைய அன்பை இழந்து, மனிதர்களுடைய அன்பை இழந்து, மனிதர்களுடைய அங்கீகாரங்களை இழந்து, ஒரு தேசத்திலே அனாதையாக விடப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லுகிறது. அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பினிடத்தில் கர்த்தர் இருந்தார். யோசேப்பு காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை அவன் மாத்திரமல்ல, அவன் யார் வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்டானோ அந்த இடத்திலும் கூட அவனுடைய அற்புத அதிசயங்களை அவர்கள் காணும்படி, தேவ பிரசனத்தை மற்றவர்கள் உணரும்படி தேவன் செய்தார். அது போத்திபாரனுடைய வீட்டிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியாக சிறைச்சாலை அதிபதி கூட யோசேப்பின் இடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்ததை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களை கண்டு பயந்து விடாதீர்கள். அவனுக்கு மனித அங்கீகாரம் இல்லை, மனித உரிமை இல்லை, அவனுக்கு ஒரு தேசத்தினுடைய குடியுரிமை இல்லை, அவனுக்கு அகதியான அல்லது அனாதையாக்கப்பட்ட அடிமையான ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. ஆனாலும் இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை கடந்து தேவன் அவனோடு இருந்தார். வானாதி வானங்கள் கொல்லாத தேவன் அடிமையான யோசேப்பினுடைய சிறைச்சாலையிலே அவனோடு தங்கினார்.